வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், எல்லை தாண்டிய பதிலடி. பல ஆண்டுகளாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஒரே மாதிரி நடந்தது. தாக்குதல், எதிர்த்தாக்குதல், உலக அழுத்தம், அமைதி. ஆனால் 2016 இந்த சுழற்சி மாறியது. இந்த முறை அமைதி இல்லை, மௌனம் இல்லை, பதில் இருந்தது. யூரி தாக்குதல், எல்லை தாண்டிய கோபம். 2016 செப்டம்பர் 18 ஜம்மு காஷ்மீரின் உரி இராணுவ முகாம். அதிகாலை தீவிரவாதிகள் முகாமுக்குள் புகுந்தனர். துப்பாக்கி சூடு, தீவிர தாக்குதல். 18 இந்திய வீரர்கள் உயிர் இழந்தனர். இந்த தாக்குதல் ஒரு எண்ணிக்கையாக இல்லை, அது நாட்டின் மனசாட்சியை உலுக்கியது. இந்த முறை மாற வேண்டும். யுரி தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே குரல் எழுந்தது, இந்த முறை மாற வேண்டும். 1971 போல முழு போர் முடியுமா? அணு அபாயம் தடையாக இருந்தது. 2001 போல திரளாக்கம் சாத்தியமா? நீண்ட முடக்கம் தேவைப்பட்டது. அதனால் ஒரு புதிய பாதை வகுக்கப்பட்டது. குறுகிய துல்லியமான அரசியல் கணக்குடன் தாக்குதல் நடந்தது. திட்டம் அமைதியான தயாரிப்பு. இந்தியா மௌனமாக தயாரானது. இரகசிய தகவல், துல்லிய இலக்குகள், சிறப்பு படையினர் தேர்வு. இந்த நடவடிக்கை போர் அல்ல, பழிவாங்கல் அல்ல, ஒரு கணக்கிட்ட பதில். அதன் பெயர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனும் அதிரடி தாக்குதல். செப்டம்பர் 29, 2016 எல்லை தாண்டல். அந்த இரவு இந்திய சிறப்பு படைகள் LOCயை தாண்டின. இலக்கு தீவிரவாத லான்ச் பேட்ஸ், எல்லை அருகே இருந்த ஊடுருவல் தளங்கள். சில மணி நேரங்களில் இலக்குகள் தாக்கப்பட்டன, குழுக்கள் திரும்பின, எந்த இழப்பும் இல்லை. இது ஒரு நீண்ட போர் அல்ல, இது ஒரு துல்லியமான அறுவை சிகிச்சை. உலகிற்கு அறிவிப்பு. இந்தியா இந்த நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதுவே மிக முக்கியமான திருப்பம். முன்பு மௌனம், இந்த முறை திறந்த அறிவிப்பு. செய்தி தெளிவு. தாக்கினால் பதிலடி உடனே வரும். பாகிஸ்தான் மறுப்பு இரு கதை. பாகிஸ்தான் இந்த தாக்குதலை மறுத்தது. எல்லை தாண்டல் இல்லை என்றது. ஆனால் அரசியல் உண்மை ஒன்றுதான். இந்தியா தன் பதிலை தானே வரையறுத்தது. இனி பதில் எப்படி வரும் என்பது தாக்குபவரின் கட்டுப்பாட்டில் இல்லை. அணு யுகத்தில் புதிய விதி. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு விஷயத்தை நிரூபித்தது. அணு ஆயுதம் இருந்தாலும் முழு போர் இல்லாமல், எல்லைக்குள் மாட்டாமல் வரையறுக்கப்பட்ட நடவடிக்கை சாத்தியம். இது இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ஒரு புதிய தந்திரம். மக்கள் மற்றும் அரசியல். இந்த நடவடிக்கை இந்தியாவில் பெரும் ஆதரவு. அரசியல் ரீதியாக ஒரு புதிய நிலை, இராணுவ ரீதியாக ஒரு புதிய செய்தி. மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தனர், பதில் இனி தள்ளி போடப்பட மாட்டாது. நிறைவாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதிரடி தாக்குதல் ஒரு போர் அல்ல, ஒரு அமைதி ஒப்பந்தமும் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை இந்தியா பாகிஸ்தான் உறவின் புதிய காலகட்டத்தை திறந்தது. இனியும் மோதல் தொடரும், ஆனால் அதன் வடிவம் மாறிவிட்டது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.